Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சண்டே நடைபெற்ற குரூப் 4 எக்ஸாம்க்கான ஆன்சர்ஸ் கீஸ் வித் சமச்சீர் புக்கோட ப்ரூஃபோட நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து 1ல இருந்து 100ல இருந்து 150 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் வந்து புக்ல எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். மிச்சம் இருக்கக்கூடிய 50 கேள்விகளுக்கான புக்ல இருக்கக்கூடிய ப்ரூஃபோட நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வா, ஷுர்னாவிஸ், நியாயதீஸ், பண்டிட் ராவ் இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன்னா பேஷ்வானா பிரதம அமைச்சர், ஷுர்னாவிஸ் அப்படின்னா செயலர், நியாயதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ்னா தலைமை அர்ச்சகர். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்ல 150 பேஜ் நம்பர்ல பாத்தீங்கன்னா இந்த அஷ்டபிரதானின் பொறுப்புகள்னு சொல்லி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து ரைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று. ஸோ இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்ல இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கு. ஸோ அதுல வந்து இந்த 3 குறிய டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 52வது அரசியலமைப்பு சட்ட திட்டம் 1985ல இந்த தடை சட்டத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னது கரெக்ட். அடுத்து வந்து இது வந்து 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தவறு. 10வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக சின்ன திருத்தம் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் 3 மட்டும் தான் கரெக்ட், செகண்ட் தப்பு. இது எங்க இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல வந்து 225 and 226 இந்த 2 பேஜ் நம்பர்லையும் இந்த 2 லைனும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமா இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து வந்து 10வது அட்டவணை அண்ட் 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003ல நடந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குல புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் தான். இது எங்க மென்ஷன் ஆயிருக்கும்? இந்த லைன் அப்படியே மென்ஷன் ஆயிருக்கும் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல 25 பேஜ் நம்பர் 25வது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த லைன் கொடுத்திருப்பாங்க. சித்தரஞ்சன் தாஸ் இவ்வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடினார். இது அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு எனப்படுகிறது அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். இது எங்க வந்திருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்ல 130 பேஜ் நம்பர்ல இரட்டைமலை சீனிவாசன் பத்தின டீட்டெயில கொடுத்திருப்பாங்க. அதுலதான் இவர் வந்து தன்னலமற்ற சேவைக்காக இந்த பட்டங்களை வாங்கினார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இயரோட. அடுத்த கொஸ்டின். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். ஸோ இதை வந்து அவரோட பேரை வந்து மீனாட்சி கொடுக்காம வெறும் சுந்தரம் பிள்ளை மட்டும் கொடுத்துருக்காங்க, பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அப்படின்னு. ஸோ ஆன்சர் இதுக்கு பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான். அடுத்து ஞானம் கருதினும் கைகூடும் அப்படிங்கிற இந்த குறள்ல வந்து ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை வந்து அறிந்து செயல்படுவேன்னா இது மோஸ்ட்லி எல்லாரும் கரெக்டா எழுதிருப்பீங்க. காலத்தையும் இடத்தையும் அறிந்து நம்ம செயல்பட வரும். அதாவது காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படிங்கிறது தான் அந்த குறளோட ஃபர்ஸ்ட் லைனா வரும். அடுத்து சரியாக பொருந்திய தொல்லுயிரிகளை தேர்ந்தெடுக்க. ஃபாசல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருவோட ஃபாசல்ஸ் வந்து எங்க கிடைச்சிருக்கு, எங்க இருக்கு அப்படிங்கிறது அதோட பேரை தான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி புக்ல இருக்கு. பாட்னி புக்ல வந்து 63 பேஜ் நம்பர்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து பிரயோபைட்டா நயடைட்டா அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கும். அதாவது பி மட்டும்தான் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கும், மற்ற 3 தப்பு. ஸோ பாத்தீங்கன்னா இது அழகா கொடுத்துருப்பாங்க. பாசிகளுக்கு என்னென்ன ஃபாசில்ஸ் இருக்கு, பிரயோபைட்டா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நயடைட்டா அப்படிங்கிறது வந்திருக்கும். மற்றெல்லாம் மாறி மாறி வந்திருக்கும். டெட்டோபைட், ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம்லாம் மாறி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு, பாட்னி புக். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972ல கொண்டு வந்தாங்க. அடுத்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 74ன்னு கொடுத்துருக்காங்க, 73ல தொடங்கப்படுச்சு. ஸோ செகண்ட் தப்பு. 3வது தப்பு. 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு. ஆனா புக்ல வந்து 15ன்னு கொடுத்துருப்பாங்க, பட் இப்ப இருக்கிறது 18 இருக்கு. ஸோ அப்ப எப்படி பார்த்தாலும் தேர்ட் ஆப்ஷனும் தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும்தான் கரெக்ட். இதுக்கு ஆப்ஷன் ஏ வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே மென்ஷன் ஆயிருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா 317, 318 பேஜ் நம்பரில் வந்து இது மென்ஷன் ஆயிருக்கும். சுற்றுச்சூழல் மேலாண்மை ஆமாம்
சயின்ஸ் புக்கில் சுற்றுச்சூழல் மேலாண்மைங்கிற பாடத்தில் வந்து ஃபஸ்ட்டு 1972 வன உயிரி பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா தற்போது 15 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளது அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 73ல் புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். அடுத்து 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள எந்த ஊர்ல நவீனமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது? ஸோ இதில் வந்து சணல் தொழிற்சாலை முதல்ல உருவாக்கப்பட்டது வந்து கொல்கத்தாவில் உள்ள ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்துல தான் 1855. இது 2 இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு, 8th ஸ்டாண்டர்ட் புக்லையும் 10th ஸ்டாண்டர்ட் புக்லையும். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் 189 பேஜ் நம்பர், 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் 70 பேஜ் நம்பரில் அந்த ரிஷ்ரா அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். அடுத்து மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துகன்னு. இது 2016 எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து புக்கில் கொடுத்ததுனால 2016 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நார்வே, 2வது ஆஸ்திரேலியா, 3வது சுவிட்சர்லாந்து, 4வது இந்தியா. அதாவது 4வது இடம் இந்தியா கிடையாது. இந்தியா வந்து 185 அப்படிங்கிற ரேங்க் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்த சொன்னதுனால இதுதான் ஆப்ஷனு. ஸோ இது எங்கே மென்ஷன் ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில், ஓகேவா, பொருளாதார புக்கில் 219 பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா முதல் 3 நாடுகள் அப்படிங்கிறத மென்ஷன் ஆயிருக்கும். ஹச்டேயில் சரியா தெரியல, முதல் 3 நாடுகள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து அப்படின்னு. கடைசியாக நம்ம இந்தியாவையும் ஆப்ஷனில் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் வந்து மெசபடோமியாவுக்கும் ஹராப்பாவுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பை குறிப்பிடுகின்றன அப்படின்னு. ஸோ இது எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்கில் பேஜ் நம்பர் 15 இருக்கு. கியூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு, இந்த லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்கை பார்க்கணும். ஸோ இது வந்து 15வது பக்கத்தில் கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பை குறிப்பிடுகின்றன அப்படின்னு. அடுத்த கேள்வி வந்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சட்டப்பிரிவு 36 51 வரை இது வந்து இருக்கு. அடுத்து வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த கொள்கைகள் வந்து நீதிமன்றத்தால வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாதுன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதான் தப்பு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் கரெக்டு. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து சி வரும். 1 மற்றும் 2 மட்டும் சரி அப்படிங்கிறது. இது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 லைனு கொடுத்துருக்காங்க புக்கில், 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 257 அப்படிங்கிற பேஜ் நம்பர் எடுத்திங்கன்னா இது அழகாக 3மே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 36 51 வரைக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி விவரிச்சிருப்பாரு. ஸோ இந்த 3மே நம்ம புக்லேயே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை பற்றின சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கு இந்த கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் என்பது சரி. பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதும் சரி. 3வது ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது தப்பு. ஏன்னா இங்கே புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் அப்படின்னு வராது, கம்பெனிகளுக்கு எதிராக போராடினார், அதாவது ஆங்கிலேய கிழக்கு இந்த கம்பெனிக்கு எதிராக தான் போராடினார் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 தப்பு, ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. 314 பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா இது 3மே சொல்லியிருப்பாங்க. கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போராடி இருப்பாரு, அப்புறம் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்டாரு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்த 3வது தான் ரொம்ப முக்கியம். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 39 வரை கம்பெனிக்கு எதிராக போராடி கொண்டே இருந்தார் அப்படின்னு வந்திருக்கும். பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு. அடுத்து பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்தினார்னா அவர் செய்யக்கூடிய தொழில்களால் மட்டும்தான் அவரை வந்து வேற்றுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செய்தொழில் வேற்றுமையான். அடுத்த கொஸ்டின், அக்சாய்சின் அப்படிங்கிற இடத்துக்காக சண்டை போடக்கூடிய 2 நாடுகள் வந்து இந்தியா அண்ட் சைனா. இந்தியா அண்ட் சைனாவோட பார்டர்ல தான் இந்த இடம் இருக்கு. இதுக்காக தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு, எல்லை பிரச்சனை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோள்கள் சம்பந்தமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து கேனிமீட்,
டைட்டன், நெப்டியூன், ட்ரைட்டான் அப்படிங்கிறது வந்து எது அப்படிங்கிறது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இது எங்கே மென்ஷன் ஆயிருக்கும்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் அண்டம் அப்படிங்கிற பாடம் வரும் இல்லையா, அதில் 107 பேஜ் நம்பரில் வந்திருக்கும். ஸோ 107 பேஜ் நம்பரில் இந்த கோள்கள் வந்த இடத்துல வந்து இது மென்ஷன் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கேனிமீடுன்னு சொல்லியிருக்காங்க, பட் புக்கில் வந்து காணிமீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காணிமீடு வந்து சூரிய மண்டலத்திலே மிகப்பெரிய நிலவு. அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்து கீழே பாருங்க, சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு டைட்டன். அடுத்து நெப்டியூன் வந்து பச்சை நிற விண்மீன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைட்டான் சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரைட்டான்கிறது வந்து சூரிய மண்டல கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு. ஸோ இதுதான் வந்து அங்கே கேட்டிருக்காங்க பொறுத்துக்களை. அடுத்து இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம், அதாவது மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது மேக் இன் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து 2014 அறிமுகமானது. அது மட்டும் இல்லாமல் இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பது தான் ஆகும். ஸோ இதுக்கான கூற்றும் காரணமும் சரி, அதுக்கான விளக்கமும் கரெக்டு. அடுத்த கேள்வி பாருங்க, இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். இது வந்து 2022 TNUSRB எஸ்ஐ எக்ஸாம் இருந்துச்சு இல்லையா, அதில் கேட்ட கொஷின். இதே கொஷின் அப்படியே கேட்டிருந்தாங்க வித் ஆப்ஷனோட. ஆப்ஷன் கூட சேஞ்ச் பண்ணலாம், அதே கொஷின் தான். பட் நம்ம புக்லையும் இருக்கு. எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றங்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. ஸோ 8th ஸ்டாண்டர்டில் 264 பேஜ் நம்பரில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டுள்ளன அப்படின்னு. அடுத்து எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1991 கொண்டு வரப்பட்ட தொழிற்கொள்கை தான். ஸோ இது எங்கே மென்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில். ஸோ இந்த தடவை நிறைய 11th நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 228 பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா இது மென்ஷன் ஆயிருக்கும். MRTPனா முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம். இதை வந்து 1991 ஆண்டை புதிய தொழிற்கொள்கை இந்த சட்டத்தை வந்து அகற்றியது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து உழவர் கடன் அட்டை, ஓகேவா. ஸோ கிஷான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது 1998 யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் நிறைய பேர் வந்து நபார்டு வங்கின்னு மட்டும் சொல்கிறாங்க. பட் இதுக்கு ஆன்சர் வந்து மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. இந்த லைன் எங்கே மென்ஷன் ஆகிருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 230 பேஜ் நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. 1998 இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி, அதாவது நபார்டு, இது ரெண்டும் சேர்ந்து தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. அடுத்தது அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் வந்து சொல்வது பொய்யா விளக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரத்து தொகை முக்த் பாரத் திட்டம் இது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டுனா 2018 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தோட செயலாக்க காலம் வந்து 7 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, இந்தியா 2018 ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்ததுன்னா திணை வகைகள், மில்லட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அமிலங்கள் காரங்கள்ல அந்த கலர், ஓகேவா, லிட்மஸ்தால், ஃபினாப்தலின், மெத்தைல் ஆரஞ்சு, லிட்மஸ்தால் இதை வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் மட்டும்தான் சரியான இணை, செகண்டும் ஃபோர்த்தும் தப்பு. ஏன்னா செகண்டுக்கு வந்து கார அமிலம் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா கார ஊடகம்னு கொடுத்துருக்காங்க, அமில ஊடகத்தில் தான் சிவப்பு நிறமாக இருக்கும் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே மென்ஷன் ஆகிருக்குன்னா 9th ஸ்டாண்டர்ட் 168 பேஜ் நம்பரில் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அமிலத்தில் என்ன நிறம், காரத்தில் என்ன நிறம் அப்படிங்கிறத. அடுத்த கொஸ்டின், தண்டவாளத்தில் யானை விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே என்ன ஏஐ டெக்னாலஜியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்கன்னா கஜ்ராஜ் சுரக்ஷா அப்படிங்கிற இந்த ஏஐ டெக்னாலஜியை தான் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்கோட நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணைத்தலைவராக இருக்கிறவங்க தான் நிர்வாக தலைவர் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே மென்ஷன் ஆகிருக்குன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 291 பேஜ் நம்பரில் மென்ஷன் ஆகிருக்கும். இதன் துணைத் தலைவரே நிர்வாக தலைவர் ஆவார். ஆக்சுவலாக பிரதமர் தான் வந்து நித்தி ஆயோக்கோட தலைவர், அதோட துணைத் தலைவர் வந்து நிர்வாக தலைவர். அடுத்து தொழிலாளன் அப்படிங்கிற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் வந்து மா சிங்காரவேலர் அவர்கள். இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, 131 பேஜ் நம்பரில் இந்த லைன் அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார் அப்படின்னு.
அடுத்து தமிழக அரசு எந்த தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கல்வி வளர்ச்சி நாள் வந்து காமராஜரோட பிறந்த நாளான ஜூலை 15. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பொறுத்துக. 3 அடுக்குங்கிறது கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பார்க்கலாம். வேளாண் வருமான வரி. ஸோ இதில் வந்து எது தவறான இணைன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தவறானது வந்து மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. நில வருவாயும் ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து மாநில அரசுக்குரியது. ஸோ இப்போ இதில் தவறான இணை வந்து 3 and 4. ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் 343 அப்படிங்கிற பேஜ் நம்பரில் மென்ஷன் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது என்பது கூற்று சரி. ஆனால் காரணம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து உலகிலேயே முதல் இடத்தில் உள்ளது சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தவறு. 2வதோ அல்லது 3வது இடமோ நினைக்கிறேன், பட் முதலிடம் கிடையாது. ஸோ அதனால் காரணம் தவறு, கூற்று சரி. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்ட 100 கேள்விகளுக்குமான என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் எங்கெங்கே புக்கில் இருக்கோ அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன். இதிலேருந்து உங்களுக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் கீயும் வந்துடும். இந்த அஃபிஷியல் கீயில் சேஞ்சஸ் இருந்திருந்தால் கூட நம்ம அந்த புக் பேஜ் நம்பரை வச்சு அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து தமிழுக்குரிய ஆன்சர்ஸும் புக்கில் இருந்து கேட்டிருக்கீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதையும் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த இதுக்கான விடைகள் கேட்டாங்க, புக் ப்ரூஃப் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.